ஓகே, 2 பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. படம் பண்ண வேணாம்னு நினச்சோம். ஆனால் பண்ணும்போது அது வந்து ரொம்ப அழகான அனுபவமாகிடுச்சு. கண்டிப்பாக அவர் நிறைய படம் பண்ணுவார். அவருடைய எழுத்தும் அவர் யோசிக்கிற விதமும் அவர் மெனக்கிடுற விதமும் அதுக்கு அவ்வளோ சிரத்தை எடுத்துப்போம். இந்த ரொம்ப நாள் இல்லை, அது புரிஞ்சிக்காமல் இருக்குது. 2 பேரும் ஒன்றா புரிஞ்சுக்கிறது, அது தலைவன் மாதிரி ஒரு அற்புதமாக படமாக வளர்ந்து நிற்கிதுன்னா அதை சொல்ல வரும். இது சொல்கிறத ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ எங்களை சுற்றி எங்கள் 2 பேர் நடுவில் ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்களா, 100 பேருக்குமே தெரியும். ஏன் இந்த படம் பண்ணும்போது பாண்டிய சார் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு விஜய் சார்லாம் நாங்கள் செய்வது அது ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் தான் இருக்குது. அதை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்ணோம். நாங்கள் எப்பவுமே ஒரு கதை சொல்லும்போது அந்த கதாபாத்திரம் போது அந்த கதாபாத்திரம் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை என்ன பிரச்சனை, அவங்க ஏன் விவகாரத்துக்கு போனாங்க, அந்த பிரச்சனை எடுத்து நாங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். இங்க அந்த ஒன்றும் இதுக்கு 500 கிலோமீட்டர் பிரயாணம் போனால் ஒரு 5-6 கிலோமீட்டர் மனசுலேயே நிற்கும், ஒரு 5-6 இடங்கள் நிற்கும் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கப்புறம் பாண்டியராஜ் அவர் கூட பிரயாணம் போவீங்களா என்ன? ஏன்னா 2 பேருமே பேசிக்கிட்டதில் ஒரு பூடகமாக ஏதோ ஒரு தெரிஞ்சுது எங்களுக்கு. ஏதோ ஒரு சின்ன சண்டை சச்சரவு, அது என்ன இது? சார் ஆமாம் சார், அது ஒரு சண்டை தான் சார். அது ஒரு சண்டை தான் சார். அது புது சும்மா நல்லா இருக்காது. ஆனால் படம் அப்படியே கேட்குதா? இப்போ கேட்குதா? ஒரு நிமிஷமா. ஓகே சார், செக் கேட்குதா உங்களுக்கு? ஓகே, 2 பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. படம் பண்ண வேணாம்னு நினச்சோம். ஆனால் பண்ணும்போது அது வந்து ரொம்ப அழகான அனுபவமாகிடுச்சு. கண்டிப்பாக அவர் நிறைய படம் பண்ணுவேன் நான். அவருடைய எழுத்தும் அவர் யோசிக்கிற விதமும் அவர் மெனக்கிடுற விதமும் அதுக்கு அவ்வளோ சிரத்தை எடுத்துப்போம். இந்த படம் ஒரு படத்தை எடுக்கிறது மட்டும் இல்லை, ஒரு படம் உங்கள் மக்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும், தேட்டரை விட்டு போகிற வரைக்கும் அது என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் யோசிக்கிடுவார் மனுஷன். அவ்வளோ பொறுப்பாக அதை செய்யக்கூடியவர். ஹீரோயின் மேடம், ஒரு கேள்வி. அதாவது நீங்கள் அருமையாக நடிப்பீங்க. நான் கூட ஏன் தொடர்ந்து பண்ண முடியும், தமிழை விட மலையாளத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ? ஏன்னா மலையாள ஆர்டிஸ்ட், மலையாளத்துலேருந்து வரவங்களாம் இங்கே சூப்பர் ஸ்டார் ஆகிடுறாங்க, அதாவது ஹீரோயின்ஸு இங்கேயே அப்படி செட்டில் ஆகிடுவாங்க. நீங்கள் மட்டும் தமிழில் ஒரு படம், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம், அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி தெரியுது. என்ன காரணம்? நான் மலையாளம் படம் பண்ணவே இல்லைங்க. திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ ஆமாம், செலக்ட் பண்ணி தான் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ அப்படி தமிழ்லன்னு இல்லை, ஜென்ரலாகவே கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து தான் நான் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நான் மலையாளம்லேருந்து இல்லை, நான் பெங்களூரியன். ஸோ எல்லா பாஷையும் பேசுவேன் நான். தமிழ் வந்து மலையாளத்துக்கு விட பெட்டராக பேசுவேன் தமிழ். விஜய் சேவி சார், இந்த படம் தலைவின் தலைப்பு டைரக்டரும் பேசும்போது சொல்லிட்டாரு, டைவர்ஸை பற்றி நிறைய பேசுதுன்னு. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆமாம் சார், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகிட்டுனா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இவங்க இப்படி தான் திருந்த மாட்டாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கணவன் மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த புதுசாக வரவங்களுக்கு நிறைய சண்டை பிரச்சனை, அது இப்போலாம் நிறைய டைவர்ஸ் ஆகுது. உங்களோட அனுபவத்தில் ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும், எப்படி விட்டு கொடுக்கணும், என்ன மாதிரி போகணும்னு சொல்லுங்க சார். முதல்ல இது வந்து இதுக்கு ஒரு பொதுவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது 2 பேருடைய தனிப்பட்ட பர்சனல். ஓகே, ஆனால் சில சமயம் நம்மளாம் முடிவு எடுக்கணும்ல, பண்ணிக்கலாம்னு தோணுது, சில சமயம் சண்டை போடலான்னு தோணுது. அது டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்குது, வேகமாக இல்லாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்குது. அதுவுமே அவங்களுடைய சொந்த இதுதானே ஒரு முடிவு தானே ஒழிய வெளியிருந்து ஒருத்தர் சொல்ல முடியும். பட் அவசரப்பட வேணாங்கிறது தான் அதிகபட்சம், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாமா அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. விஜய் சேதுபதி சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பக்குவப்பட்ட நடிகர், இண்டஸ்ட்ரி பற்றி எல்லா விஷயங்களும் தெரியும். தெரியா சார்? இல்லை, அப்படி தெரியும்.
இல்லை நான் என்ன சொல்றேன்னா, ஒரு படத்துக்கு ஒரு நடிகர் கமிட் ஆகும்போது சம்பளம் வாங்குறீங்க, எல்லா வசதிகளும் இருக்குது. என்ன வசதி சார்? இல்ல என்ன வசதி? படத்து அது உங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்றேன், அப்புறம் சொல்றேன். நீங்க இல்ல என்னன்னா, படத்தில் நடிக்கும்போது கஷ்டங்கள் இருக்கும், சண்டை போட்டேன், இது பண்ணல, எனக்கு பிடிக்கல, ஒத்துக்கல அப்படிங்கிற விஷயம் மற்ற நடிகர்கள் சொல்லலாம். ஆனா இப்ப நீங்களே வந்து கஷ்டப்பட்டு சண்டை ஆச்சு, மறுபடியும் சிறப்பா நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையும் சொல்றீங்க. அது உங்க வாயில இருந்து வரக்கூடாதுன்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஐயா இல்லையா, நான் இதுதான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பேருக்குள்ள ரொம்ப நாளா இருந்த மனஸ்தாபம் வந்து நான் சொன்ன வார்த்தையை நீங்க கவனிச்சு நினைக்கிறேன். ஒரு சின்ன வயசுல 2 பேரும் ரொம்ப அழகா ஒரு பூ மலர்வது போல் மலர்ந்தது அப்படின்னு நான் சொன்னது ரொம்ப அழகா மலர்ந்துச்சு. ஸோ இங்க வந்து சண்டைகளும் ரொம்ப நாள் இல்லை, அது புரிஞ்சுக்காம இருக்குது. 2 பேரும் ஒரு நாள் புரிஞ்சுக்கும் போது அது தலைவன் மாதிரி ஒரு அற்புதமா படமா வளர்ந்து நிற்குதுன்னு அதை சொல்ல வருது. இது சொல்றது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ எங்களை சுற்றி எங்கள் 2 பேரும் நடுவில் ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்களா? 100 பேருக்குமே தெரியும். ஏன் இந்த படம் பண்ணும்போது பாண்டியராஜ் சார்ட்ட வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு விஜய் சேதுக்கு செட் ஆகாது, நீங்க அவரோட படம் பண்றீங்க. அப்போ 2 பேரும் சமாதானம் ஆயிட்டு. 2 பேரும் சமாதானம் கூட இல்லை, அப்படி ஒன்றும் சமாதானப்படுத்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. நடுவில் நிறைய பேர் நிறைய பேசியிருப்பாங்க, ஏதோ ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். ஆனால் சொல்ல வந்த விஷயம் அதுல இல்லை. இப்படி இருந்தா நாங்கள் ரொம்ப நேசிச்சு ரொம்ப அன்பா அழகா ஒரு படம் பண்ணிருக்கோம்னு சொல்ல வந்தது தான் அதை சொன்னது. டைரக்டர் சார், இந்த படத்துல வந்து டைட்டில் போட்டு காமிச்சிங்களா, அதாவது ஒவ்வொரு கேரக்டர் பேரும் வந்து புதுசாகவும் தமிழாகவும் இருந்துச்சு. எங்க இருந்து எடுக்கிறீங்க? இல்லை, நிறைய கேரக்டர் என் ஊர்ல இருந்து எடுப்பேன். எங்கேயாவது ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு புது பேர், பொதுவாக யாராவது சந்திக்கும் போது உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்போம்ல, அவங்க சொல்லும்போது அந்த பேர் புதுசா இருந்துச்சு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்குவேன். கேரக்டருக்காகவே கொஞ்சம் கதைக்காக எப்படி தேடல் இருக்குமோ அந்த மாதிரி கேரக்டருக்காகவுமே ஒரு இது இருக்கும். ஒரு தடவை ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஈரோடு போய்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இருக்கு, அதில் வந்து யோசனைவதி அப்படின்ட்டு இருந்தது. பாலாஜி சக்திவேல் சாரும் நானும் ஒன்னா போயிட்டு இருந்தேன். பாண்டியராஜ் இங்கே பாருங்க, உங்க படத்துல உள்ள கேரக்டர் மாதிரி இருக்கு அப்படின்னாரு. ஆமா சார்னா அப்புறம் யோசனைவதினி நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கேடிபிள் அக்கலாடிரங்கள சிவகார்த்திகேயன் அம்மா பேரு யோசனைவதினு வச்சேன். அந்த மாதிரி சில பேர் வந்து சார் இந்த கேரக்டர் வந்து ஆவரணம் அப்படிங்கிற அந்த படத்துல ஒரு கேரக்டர் இருக்குல்ல அப்படின்னா, நான் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன், சார் இந்த பொண்ணு பேர் ஆவரணம் சார், பேர் உங்க படத்து பேர் மாதிரி வித்தியாசமா இருக்கு, வச்சுக்கோங்க சார் அப்படின்னு. அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டேன். எங்க தோட்டத்துல வந்து ஒரு அக்கா வேலை பார்க்கவாங்க, அவங்க பேர் வந்து அஞ்சுமணி. அது போன இடத்துல வந்து தேவதர்ஷினி கேரக்டருக்கு வந்து அஞ்சுமணின்னு வச்சேன். அதனால அங்கங்கே கிடக்கிறத புறக்கி எடுத்துக்கிறது தான். சார் எனக்கு அந்த கடைக்குட்டி சிங்கத்துல கண்ணுக்கினியால் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அது பாண்டியன் பரிசு நாவல்ல இருந்து எடுத்த பேர் சார், சுட்ட பேர் சார். இப்போ இதுலயுமே வந்து ஆகாச வீரன் பேர் வந்து எழுத்தாளர் இமயம் இருக்காருல்ல, அவருடைய சிறுகதையில அவங்க ஊர் குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன். அப்புறம் வந்து அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த சிறுகதையை நான் விலைக்கு வாங்கிட்டு அந்த ஆகாசன் வீரன் பேரையும் அந்த சிறுகதையில் உள்ள ஒரு சின்ன போர்ஷனையும் அந்த படத்துல நான் பயன்படுத்திருக்கேன். எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, அந்த சிறுகதையில இருந்து தான் ஆகாச வீர பேர் எடுத்தேன். நாங்கள் ஒரு கோயிலில் போய் ஷூட் பண்ணோம். அந்த கோயில் பேர் வந்து தூண்டிகற்பரன் பேர், ரொம்ப முக்கியமான ஒரு கோயில். அங்கே போய் பார்த்தா ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆகாச வீரன் அப்படின்னா அங்கே உள்ள பூசாரிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். அந்த கோயிலில் உள்ள ஒரு பேர் பார்த்தோம்னா ஒரு விளக்கு மாடம் மாதிரி இருந்தது, அதுல ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு எழுதியிருந்தது. அந்த பேரத்தான் நான் எடுத்து படம் பண்ணிட்டு இருக்கேன். டைட்டிலே ஆகாச வீரன்லாம் எழுதினீங்களே, எல்லாரும் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க ஆகாச வீரன் தான் டைட்டில் அப்படின்னு. அது எங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருந்தது. நான் எங்கேயோ எடுத்தது, எந்த இடத்துல போய் ஷூட் பண்றோமோ அங்கே ஒரு ஆகாச வீரன் பேர் இருக்கும்போது எங்களுக்கு பெருசு நிறைய கனெக்ட் ஆச்சு. அப்படிதான் அங்கங்கே இருந்து எடுத்துக்கிறது தான். டைரக்டர் சார், சொல்லுங்க சார். வச்சு ஒரு பாடல் முழுக்க எடுத்திருக்கீங்க. எனக்கு சார் கொத்து பரோட்டாவை வச்சு ஒரு ஆமா சார் எடுத்திருக்கீங்க, நல்லா இருக்கு. ஆனா பரோட்டா அதிகமா சாப்பிட்டா சுகர் வரும்னு ஏதாவது ஜிகே சேர்த்து விட்டுருக்கீங்களா வசனத்துல? ஆமா, வேணா கார்டு வேணா போடலாம் சார். இல்ல எதை சாப்பிட்டாலுமே பரோட்டா மட்டும் இல்ல சார், இன்னைக்கு நம்ம அரிசி சோறு சாப்பிட்டா கூட சுகர் வருதுன்னு எல்லாம் கிளப்பி போடுறாங்க சார். அதனால வந்து எல்லாத்துலயுமே இன்னைக்கு உணவு வந்து ஒரு அரசியலா மாறிடுச்சு. எல்லாத்துலயுமே வந்து எதை அதிகமா சாப்பிட்டாலும், பிரியாணி அதிகமா சாப்பிட்டாலுமே பிரச்சனை வரும் சார். அரிசியை விட மைதா அதிகம், அதனால சொல்றேன். வேணா பரோட்டா வரதுல வேணா சொல்லிடுறேன், பரோட்டா அதிகம் சாப்பிடாது வேணா, ஸ்மோக் புகை பிடிக்காததுன்னு கார்டு போறது மாதிரி வேணா பரோட்டா அதிகம் சாப்பிடாதுன்னு ஒரு கார்டு போட்டுருங்க சார். என்னன்னா சென்சாருக்கு அனுப்பிட்டேன் சார், வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன் சார். டேரக்டர் சார் அண்ட் ஹீரோ சார், சார் 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது விஜய் சேதுபதி சார் தான் வரணும், வந்தா அவர்கிட்ட போய் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நீங்க 2 பேருக்குள்ள சின்ன ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்கு. அது எழுதும் போது என்ன உங்களுக்கு தோணுச்சு? அப்புறம் சார் உங்களுக்கு டேரக்டர் சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு?
இல்லை நாங்கள் சண்டைக்கு அப்புறம் மிஸ்கின் சாருடைய பிறந்த நாளில் ஒன்று சேர்ந்துட்டோம். அதனால சண்டை ஏதோ விளையாட்டுக்கு ஆரம்பித்தோம். அது தலைப்பே வந்து விஜய் சேதுபதி பாண்டராஜ் சண்டைன்னு தான் வந்துருமோன்னு இதாக இருக்கு. சண்டை உண்மைதான், நடந்ததுதான். ஆனாலும் அருவாள் அவர் எடுக்கல, நான் கத்தி எடுக்கல, துப்பாக்கி எந்த ஆயுதமும் எடுக்கல. நீ எப்படி நான் எப்படின்னு நான் கையையும் நீட்டிக்கல. ஒரு சின்ன மனஸ்தாபம், அது பெரிய மனஸ்தாபமா மாறிச்சு. சரி ஓகே, வாழ்க்கையில உங்களை நானும் படம் பண்ணா நீங்களும் படம் பண்ண வேண்டாம், பிரிஞ்சுட்டோம். அன்பா தான் பிரிஞ்சோம், சண்டைகள்லாம் வார்த்தையெல்லாம் இல்லை. அப்புறம் மிஸ்கின் சார் அவர் பிறந்தநாள் கூப்பிட்டாரு. அங்க போயிருக்கும் போது பார்த்தா அவர் என்ட்ரி ஆகுறாரு. இந்த மனுஷனை நம்ம இப்ப எப்படி ஃபேஸ் பண்றது, நம்ம விலைக்கு போயிருவோமா நான் யோசிக்கிறேன். அவரும் அந்த மனநில வந்தாரா என்னன்னு தெரியல. சரி ஹாய் சொல்லிடுவோமா இல்ல அப்படி விலை ஓரமா, ஒரு ஈகோ இருக்கும்ல, பொதுவா மனிதனுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும்ல, அந்த ஈகோ எனக்கு கொஞ்சம் அதிகம் இருந்துச்சுங்க. ஓடிக்கிட்டே இருக்கு, கேக் வெட்டுவோம் அப்படின்னு மிஸ்கின் சார் கூப்பிடுறாரு. அப்புறம் அந்த கூட்டத்தோட மிங்கிள் ஆயிட்டேன். இந்த கூட்டத்துக்கு அந்த மனுஷன் நம்மளை பார்க்க போறான் அப்படின்ட்டு மிங்கிள் ஆயிட்டான். திடீர்னு பார்த்தா கேக் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அப்படி கழுத்தோட இழுக்குது. இழுத்துட்டு பார்த்தா திரும்பி பார்த்தா இவர், என்ன தலைவா இல்ல கேள்வி சண்டையை பத்தியே கேட்கணும்னா கேமராவே கடுப்பாயிடுச்சு. அதனால அந்த அந்த என்னத்துல அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு படம் பண்ணுவோமான்னு அங்கேயே ஒண்ணு சேர்ந்துட்டோம். அது அவரே கேட்டுட்டாரு. இல்ல தலைவா அன்னைக்கு நீங்க கொஞ்சம் இல்ல நீங்களும் கொஞ்சம் அப்படிதான் பேசுனீங்க அப்படின்னு. சரி ஓகே அடுத்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் கதையை வந்து நான் என் கேமராமேன்ட்ட சொன்னேன், இது சேது சார் பண்ணாதான் நல்லா இருக்கும்னா. சேது சாரோட அவன் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கான். அவன் உடனே போன் அடிச்சு பாண்டியராஜ் ஒரு சரியான கதை வச்சிருக்கான் கேளுங்க அப்படின்னா. ஓகே வர சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை. கதையை போய் சொன்னேன். ஒரு 20 நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட் நான் கதைக்கு சொன்னேன். அப்போ வந்து ஒரு ஐடியா ஒரு இது இருந்தது. கேட்ட உடனே அந்த ஆகாச வீரன், பேரரசி, பொற்சொல்வன், அந்த ஒரு 10 கேரக்டர் பேர் என்பதே அவர் ரொம்ப சார் சூப்பரா இருக்கு சார், பேரே ரொம்ப அழகா, ஒரு ரசிக்கிற விதம் இருக்குல்ல, ஒரு கதையை வந்து அவ்வளவு அழகா அதை ரிசீவ் பண்ணி அவ்வளவு அழகா ரசிச்சு சார் நான் உடனே பண்றேன். அவர் மேனேஜர் குமார் சார் 2 பேரும் தான் கேட்டாங்க. அது கேட்ட உடனே ஒருத்தர் பார்த்து சூப்பரா இருக்கு நம்ம பண்ணிடுவோம் சார் அப்படின்னு. அப்படிதான் அது அன்பா அழகா ஸ்டார்ட் ஆனது. சார் தியாகராஜ சார் இல்லை சார் எல்லாத்தையும் அவர் கேட்குதா, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார்ல. இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சுகு சார் சொன்னாப்புல அதான் எல்லாமே சொல்லி முடிச்சேன். இதுக்கு மேலே நான் என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. கதையை சொன்ன உடனே அது ரொம்ப பிடிச்சி போச்சு, அவ்வளோதான். அது இவங்களுக்கு அவ்வளோதான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எல்லாம் மசங்கள்லாம் சொல்லியிருப்பேன் கதை. உங்களுக்கு 20 மினிட்ஸ் சொல்லியிருப்பாரு ஃபர்ஸ்ட். ஃபுல் நரேஷன் கொடுத்துருவாங்க. ஃபுல் தான் சொன்னீங்க, ஃபுல் ஸ்டோரி சொன்னீங்க. அவ்வளோதான் இருக்கும். பட் அது கேட்ட உடனே இது எல்லாருக்குமே சரி, அவர் சொல்ற விதத்திலே பிடிச்சிடும், தெரிஞ்சிருக்கேன். சார் தியாகராஜ சார், இந்த சண்டையில் நீங்க எதுவும் பாதிக்கப்படுறீங்க சார்? நம்ம அந்த டாபிக் வெளியே போவோமா சார்? அது முடிஞ்சு போச்சு சார். அது ஏன்னா நாங்களே அதை பதிவு பண்ணிக்க விரும்பணும், பின்னாடி பாக்குறதுக்கு எங்களுக்கே இதுவா இருக்கும்ல, அதுதான், வேற ஒன்றும் இல்லை சார். ஒரு நிமிஷம், 3 முடிச்சுட்டு வந்துட்டாங்க கேக்குறாங்க. மைக் அங்க கொடுமா, அங்க முடிச்சுட்டு திருப்பி. சார் வணக்கம். பொதுவாக வந்து உலகத்திலேயே ரொம்ப ஒரு மன நிம்மதி உள்ள மனிதர்கள் வாழக்கூடிய நாடுகள்னு ஒரு 10 சொல்றாங்க. அந்த 10 பின்லாந்து, நார்வே இந்த மாதிரி. அங்க இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னா, கடவுள் மறுப்பாளர்கள் அதிகம், அடுத்தது விவாகரத்துகள் அதிகம். ஆனா தமிழ் சினிமால பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு தம்பதி அப்படின்னால அவங்க விவாகரத்தே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அது வந்து யதார்த்த மனநிலைக்கும் ஒரு பெண்ணுரிமைக்கும் எதிரான ஒரு மனப்போக்கா, அது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒட்டுமொத்தமா கேட்கறேன், உங்க படத்தை கேட்கல. அப்படி இல்லாம இயல்பான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா என்ன சார்? முதல்ல நீங்க ஒட்டுமொத்தமா கேட்கலாம், நாங்க எங்க படத்துல தான் பதில் சொல்ல முடியும். இந்த படத்துல நாங்க வந்து டிவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பேசல. நாங்க ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ள இருக்க இஷ்யூ தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சுச்சுவேஷன் வரும்போது என்னவா இருக்கு, என்ன முடிவு எடுக்கிறாங்க சொல்லியிருக்க மொழிய. அப்புறம் இது வந்து நாங்கள் பெண் சுதந்திரத்துக்கு அகைன்ஸ் எல்லாம் நாங்கள் செய்யவே இல்லை. அது ஒருத்தர் தனிப்பட்ட சுதந்திரம் தான் ஒழிய அதை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்ணல. நாங்கள் எப்பவுமே ஒரு கதை சொல்லும்போது அந்த கதாபாத்திரம் போது அந்த கதாபாத்திரம் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் சொல்கிற மொழிய. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை என்ன பிரச்சனை, அவங்க ஏன் விவகாரத்துக்கு போனாங்க,
அந்த பிரச்சனை எடுத்து நான் கன்வின்ஸ் பண்ணல. நான் இன்னொருத்தர் வாழ்க்கை பிரச்சனை எடுத்து நான் கன்வின்ஸ் பண்ணி இது கட்டாயம் சேர்ந்து வாழணும்னு சொல்ல வரலாங்க. இந்த பிரச்சனையும் இவங்கள பத்தி தான் பேசுறோம். ஓகே தானே சார்? தேங்க்யூ சார். ஸோ நித்யா மேனன் உங்களுக்கு கொஸ்டின். ஸோ நீங்க தமிழ்ல படங்கள் ரொம்ப சூஸியா பண்றதா கேள்விப்பட்டோம். அண்ட் இந்த படம் ஜென்ரலா நீங்க சூஸியா படங்கள் பண்றீங்க. ஸோ டிரெக்டர் பாண்டியராஜ் கதை சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து கதை, ஃபர்ஸ்ட் இடத்துல கதையா இல்ல விஜய் சேதுபதி பாண்டியராஜ் காம்பினேஷனா, என்ன விஷயம்? இல்ல 100% கதை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். ஆனா ஓகே. அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து நேஷனல் வாங்கினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இயக்குநர்களும் கதை சொல்ல வரும்போது முதல் ஆரம்பிக்கிற விஷயம் என்ன? இந்த படம் பண்ணவங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு அடுத்த நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா, எப்படி ஆரம்பிக்கிறாங்க? ஏன்னா ஜெனரலா ஒரு ஹீரோனை கதை சொல்லும்போது உங்களுக்கு மேடம் இல்ல, நான் கதை சொல்லும்போது அவங்க நேஷனல் அவார்டு வாங்கலங்க, நான் சொல்லவே இல்லை. முன்னாடிதான். சோ இந்த படத்துக்கும் நாங்க எதிர்பார்க்கலாம், நேஷனல் எதிர்பார்க்கலாமா? ஏன்னா நீங்க சமயம் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது என் கையில இல்லையே. சரி, ஒரு क्वेश्चन விஜய் சேதுபதி உங்களுக்கு. சோ ஜெனரலா ஒவ்வொரு ஹீரோனும் பாலாஜி தானே? பாலாஜி ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் வரேன். ரொம்ப வருஷம் ஆச்சு, பார்த்து ரொம்ப வருஷம். ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாலாஜி. Thank you. இப்போ நான் ராஜ்ல ஹெட்டா ஒர்க் பண்றேன். நான் சன் மியூசிக்ல ஹெட்டா இருந்துட்டு இப்போ ராஜ் மியூசிக்ஸ்ல ஹெட்டா ஒர்க் பண்றேன். பார்த்தே பல வருஷம் இருக்குமே, அதான் கேட்டேன். ஆச்சரியமா இருக்கு. 2 வருஷம் லண்டன் போயிட்டேன் இல்ல, அதனால தான். ஓகே, Thank you. லண்டன்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. Thank you. சோ இந்த படத்துல வந்து நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஹீரோயின் நித்யா மேனன், ரெண்டு பேரும் காம்பினேஷன்ல வந்து ஒரு மறக்க முடியாத விஷயம் என்ன? ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு அழகான கெமிஸ்ட்ரி இருக்கும். சோ இதுல சொல்லுங்க ஜெனரலா என்ன விஷயம்? ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், ட்ரெய்லர்ல பயங்கர பாசிட்டிவா இருக்கு. ரெண்டு பேர் காம்போக்கு அவ்வளோ அழகான ஒரு ஃபீட்பேக் இருக்கு. எப்படி செட்ல? இல்ல, முதல்ல வந்து இது எழுதப்பட்டதான் சார். முதல்ல என்ன எழுதியிருக்காங்களோ அதுதான் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அது ஒரு பேப்பர்ல இருக்கிற ஒரு ஆக்டர் எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அதுல வந்து சரி. டைரக்டர் சொன்ன மாதிரி, கூட நிறைய பேர் நடிக்கும்போது சொன்ன மாதிரி, இது பார்க்கறதுக்கும் சரி, ரொம்ப நிஜமா இருக்கு. சண்டை போடும்போது சரி, கொஞ்சிக்கும் போதும் சரி, இல்லை ஒருத்தர் மிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அது அந்த பேப்பர்ல இருக்கிறத அதோட ஃபீலை டைரக்டர் என்னவா நினைச்சு எழுதினாருங்கிறத ஒரு ஆக்டர் புரிஞ்சுக்கும் போது அதுக்கு உயிர் வருதுன்னு நான் நம்புறேன். ஸோ அதை ரொம்ப பண்ணக்கூடிய ஜகஜால கில்லாடி வந்து நித்யா மேம். ஸோ வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்தல சந்தோஷம். லண்டன் பிராணத்துல புத்தகம் இருந்தால் வெளியிட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் பாலாஜி. ஹீரோ சார், இங்க சார் சொல்லுங்க. மாஸ்டரா நடிச்சிருக்கீங்க. சமையலுக்காக ஏதாவது ஹோட்டல்ல போய் கத்துக்கிட்டீங்களா? சரி, ஆஃபீஸ்லயே பக்கத்துல ஆஃபீஸ் விரும்பாரு சார், பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல இருந்து அவங்க மூடின ஹோட்டலோட ப்ராப்பர்ட்டி இருந்தது, பரோட்டா கல் இருந்தது. மாஸ்டர் வர வச்சு ஒரு 2 months கிட்ட நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் சார். நான் பரோட்டா போடுவேன் சார். நான் கைத்தொழில் ஒன்றை கத்துக்குள், கவலை உனக்கு ஒத்துக்கொள் மாதிரி எனக்கு இனிமே வந்து என்னம்மா இல்லம்மா அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். அது ஒரு நாள் இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. நீதான் சாப்பிட்டேன், என் ஆஃபீஸ் எல்லாம் சாப்பிட்டாங்கம்மா. சாரும் சாப்பிட்டாரு. இந்த தண்ணிக்கு போல தர்பூசணி பரோட்டா வந்து நல்லா இருக்கும். நாங்கள் பைனாப்பிள் ட்ரை பண்ணோம், அது திரிஞ்சு போச்சுமா, அது வேலைக்காகல. ஸோ அதனால இன்னொரு கேள்வி, ஹோட்டல் பேர் வந்து உங்க தங்கச்சி பேர்ல இருக்கு, அது உங்க பேர் வைக்க சொல்லி நீங்க டைரக்டர்கிட்ட கேட்கலையா? ஹோட்டலுக்கு பேரு எப்பவுமே தியாக மனப்பான்மை கொண்டவன் சார். தான் நேசிக்கும் பெண்களுக்காக தான் சகோதரியோ தாயோ மனைவியோ மகளோ அவர்கள் பேர்ல வச்சு அவங்கள மனம் குளிர வைக்கிறது தான் நம்மளுடைய சந்தோஷம் சார். அதனால ஸோ ராகவர்த்தனி பேரரசி ஆனதான் படத்துல பிரச்சனை சார். அது படம் பாருங்க, உங்களுக்கு தெரியும் சார். பாண்டியராஜன் சார், இங்க சார் லெஃப்ட். எங்கிட்ட உங்க எனக்கு ரைட்டு. சரி, இந்த தலைவன் தலைவி டைட்டில் அதுவே ரொம்ப கேட்சியா இருக்கு. அது மாதிரி உங்களோட படத்துல மட்டும் இவ்வளவு பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளங்கள் இவ்வளவு பெரிய வச்சு வேலை வாங்குறது எப்படி? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் சார். கடைசியா ஒரு சீன் ஒரு அவர் கூட மனசுல நிக்கிற மாதிரியான கேரக்டர் வைஸும் சரி, அந்த பேர் வைஸுமே சரி, அதுக்கான அந்த ஹோம்ஒர்க் பத்தி சொல்லுங்க சார். இல்ல, அது ஒவ்வொரு கதை எழுதும் போதும் இந்த படத்துல 10 கேரக்டருக்கு மேல இல்ல ஒரு 5-6 கேரக்டருக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு தான் எழுதுறேன். ஆனா அது நிறைய வந்து சேர்ந்துருது. அப்புறம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கேரக்டர்களுக்கு ஒரு முக்கியத்துவம், ஏன்னா நம்மளை நம்பி வந்திருக்காங்க. அது ஒரு சீனா 2 சீனாங்கிறது இங்க முக்கியமே கிடையாது. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து நிறைய படங்கள்ல ஒரு சீன் நடிச்சுட்டு ஒரு படம் ஃபுல்லா நடிச்சவங்களை விட பேர் வாங்கிட்டு போறவங்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு சீன்ல இல்ல 2 சீன்ல அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அதுல ஒரு ரைட்டிங்கா நான் ஷூட்டிங் போறது ரொம்ப ஈஸியா எடுத்துருவேன். ஆனா ஷூட்டிங் போறதுக்கு முன்னால ரைட்டிங் வந்து நான் அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குவேன். ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் எழுதுவேன், அது 2வது வெர்ஷன் 3வது வெர்ஷனா. இப்ப அந்த தலைவன் தலைவி வந்து 18வது வெர்ஷன் தான் படமா எடுத்திருக்கோம். நான் சேதுபதி சார்ட்டே காமிச்சேன்.
ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று தோன்றது பூரா எழுதிடுறது, அப்புறம் ரெண்டாவது கொஞ்சம் ஃபில்டர் பண்றது, அப்புறம் அதுக்கு மூணாவது வெர்ஷன்ல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போறது, அப்புறம் அடுத்தடுத்த கேரக்டர்னா லேயரா ஒரு டைம் எடுத்துக்கணும். எழுத்துக்கு தான் எனக்கு அதிகம் டைம். ஷூட்டிங் எனக்கு ஏன் இவ்வளவு ஸ்பீடா போறேன்னா எனக்கு நான் ஸ்கிரிப்ட்ல எனக்கு பேப்பர் வந்து தெளிவா இருக்குது எனக்கு, அதனால வந்து நான் ஈஸியா போயிடுறேன், ஓடுறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கு. அதனால எனக்கு ஷூட்டிங்க்கு முன்னால ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து நான் தெளிவா கேரக்டர் எழுதுறதுனால எனக்கு ஈஸியா இருக்கு. டேரக்டர் சார், அப்புறம் விஜய் நீங்களும் இப்போ வந்து நீங்க டைட்டில் வச்சுக்கிறீங்க, பின்னாடி ஒரு ஹார்ட் எப்பவுமே ரெண்டு பேரும் அப்பதான் கரெக்டா இருக்கும். அது 2 கத்தி வச்சிருக்கீங்க. எப்பவுமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வந்தா கருந்தி ஏதாவது ஒரு சட்டி தான் பறக்கும், கத்தி வச்சுக்கிறீங்க எதனால? வார்த்தை கத்தி மாதிரி சார், குத்தி கிழிச்சிடும் சார், பார்த்து பயன்படுத்தணும். அப்புறம் வந்து சொல்லுங்க சார், தீனால் சுட்ட புண்ணு உள்ளாரும் மாறாது, நாவினால் சுட்டவடு, அது மாதிரி தான் சார். அப்புறம் வந்து கவிஞர் சார், நீ பேசுங்க சார், நீ கவிஞர் சார், எனக்கெல்லாம் வராது சார், இந்த வார்த்தை ஜலம்லாம் வராது சார். யாரு ஒரு படத்துக்கு மொத்தமா எழுதி முடிச்சுட்டு அப்புறம் வந்து பரோட்டானா தமிழ் சினிமால சூரி, அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வேதால வந்து நீங்க எப்படி பரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க, இப்போ இதுல வந்து எப்படி செய்யணும்னு கத்து கொடுப்பீங்களோ? தர்மபுரியில பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் டாக்டர் வந்து. ஆமாம்மா இல்லை சார், நான் பதில் சொல்லி முடிக்கல, அடுத்து நீங்க தான் சார். இல்லைங்க சார், எனக்கு ஒரு விஷயம் சார், இல்லை வந்து என்ன சார் பரோட்டா எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் சார். ஆமாம், சுவையா இருக்கும், பார்த்து சாப்பிடுங்க, பத்திரமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். கவலைப்படாதீங்க, நீங்க சொன்னதை ஞாபகம் இருக்கு சார். அதனால இல்லை சாப்பிட்றது உங்க இஷ்டம், விற்கிறது எங்க வேலை. உங்க உடம்புல உங்களுக்கு அக்கறை இல்லை, எங்களுக்கு எதுக்கு அக்கறை சொல்லுங்க பார்ப்போம், இல்லையா? இன்னைக்கு தான் எல்லா இடத்துலையும் முன்னாடி விட இது நான் இப்போ சில சமயம் தோணும், சோஷியல் மீடியாலாம் வந்து நிறைய வருதுன்னு தோணும். ஆனால் பல சமயத்தில் என்னவா இருக்குன்னா, உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் ஒரு பக்கம் உருட்டுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அதோட அவேர்னஸும் அது இருக்கு. சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு வயிற்றுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டால ஒன்று பார்த்தேன் சார். வயிற்றுக்குள்ளே நீங்கள் கண்டது போட்டு அமைச்சுன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற சாப்பாட்டுக்கும் வயிற்றுக்கு நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஒருத்தர் வீடியோ பண்ணிருக்கோம், அது பேர் மறந்துட்டேன் நான். ஒன்றுனா அதுக்கு மேலே கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சு, அதுக்கு மேலே சிகரெட்டை பிடிச்சி உள்ளே வந்து அது வயிற்றுல என்ன நடக்குதுன்னு இன்ட்ராக்ஷன்லாம் ஒரு இன்ஸ்டால ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லாத்த பற்றியும். அவர் வந்து பேசினார், ஒரு ஊரில் வந்து ஏதோ ஒரு நாட்டில் வந்து மன நிம்மதியோடு இருக்கிறதுக்கான காரணம் அஸ்வீட் சொன்னாங்க. ஸோ இப்படி நீங்கள் எதை வேணால் தேடலாம். ஸோ இப்போ முன்னாடி மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒருத்தர் சேர்க்க வேண்டியதை விட அறிவு சார்ந்து அக்கறை சார்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் தாராளம் பார்த்து எடுத்துக்கலாங்கிறது நீங்கிறது நான் எனக்கும் சேர்த்துவேன். எனக்கு என்ன தேவையோங்கிறது அது என்னோட சாய்ஸ் இருக்குது. முன்னாடி மாதிரி ஒருத்தர் வந்து உங்களை கரெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் அவேர்னஸ் வந்துடும், நமக்கே தெரியும், பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், நம்ம கையில் தான் இருக்கு. அப்படிதான் வேற ஒன்று. சார், இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார். படத்துக்கு தலைவன் தலைவி அப்படின்ற பேருக்கான காரணம் என்ன? கீழே வந்து ரக் லவ் ஸ்டோரின்னு வேற போட்டிருக்கீங்க. சார் நீங்க அது அவருக்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ணி கை வேற காமிச்சிங்க சார். நீங்க தலைவன் தலைவி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு கீழே ரக் லவ் ஸ்டோரின்னு வேற வச்சிருக்கீங்க. அந்த பேருக்கான காரணத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா தலைவன் தலைவின்னு சொல்லிட்டீங்க, கீழே ரக் லவ் ஸ்டோரின்னு வேற போட்டிருக்கீங்க. அதுதான் நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் அது எப்படி ரக்கடா இருக்கும் அப்படின்றது. வந்து சில வீட்டுல நீங்க எல்லாம் வீட்டுல கொடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சாஃப்டான லவ் ஸ்டோரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சில குடும்பங்கள்ல வந்து கொஞ்சம் ரக்கடா நடக்குது, டக்குன்னு பாத்திரத்தை அடிச்சிடுறாங்க, ஏதோ ஒரு இது நடந்தது இல்ல, அந்த மாதிரி இந்த கப்புள்ஸ் வந்து கொஞ்சம் ரக்கடா டீல் பண்ணிக்குவாங்க. டைட்டில் டீசர் இருக்குல்ல சார், அதான் சார் அதுதான் சார் அந்த சண்டையா சொல்ல வருது. சும்மா சாதாரணமா இனிமே எதுவும் பரோட்டா போட்டா கூட அந்த சமயத்துல கூட சண்டை வந்துடுது சார், அவ்வளவுதான் சார். அந்த ரக்கடுக்கான அதை ஃபர்ஸ்ட் வந்து டாம் அண்ட் ஜெரி லவ் ஸ்டோரின்னு வைக்கலான்னு இருந்தோம். 2 பேருக்குள்ள அந்த இதை வந்து டாம் அண்ட் ஜெரி லவ் ஸ்டோரி அப்படின்னு வைப்போம். அதை விட ரக்கடு இப்போ கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா, அது டாம் அண்ட் ஜெரி லவ் ஸ்டோரினா கடந்து போயிருப்பீங்க. இப்போ அந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு யோசிச்சதுக்கு ஒரு பலன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அர்த்தம் வச்சோம். சார் டைரக்டர் சார், இப்போ ஆக்சுவலா இப்போ ஒரு நிமிஷம் சார், ரொம்ப நேரம் கேட்டு முடிச்சிட்டோம், சொல்லுங்க சார்.
விஷுவலா இது வேறு விதமா காட்டணும்னா இந்த சவால் இல்ல பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு குடும்ப படம் எடுக்கிறோம்னாவே சீரியல் அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுதிடுவாங்க. இல்ல கிளிசவா இருக்கு, கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப சவாலானது. இந்த மாதிரி ஒரு குடும்ப படம் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப அதை டீல் பண்றது கொஞ்சம் விட்டோம்னா சீரியலா மாறிடும். அது உண்மைதான். இந்த படமும் ஒரு கணவன் மனைவி உறவை எடுத்து பேசும்போது கொஞ்சம் விட்டோம்னா டிராமாவா மாறிடும். அதுதான் சொல்லல, ரைட்டிங்க்குன்னு டைம் எடுத்துக்கிட்டேன். அதை நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். நிறைய கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் நிறைய அதுக்குள்ள இருக்கும். இன்னொன்னு இதை இப்ப நீங்க இந்த வருஷமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானா இருக்கட்டும், லப்பர் பந்தா இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், மாமன் எல்லாமே குடும்ப படங்களுக்குள்ள மக்கள் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய உறவுகள் என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் தனித்தனியா இருந்தாலும் அவங்களுக்குமே ஒரு திருவிழாவோ ஒரு கல்யாண அதுவோ ஒரு சடங்கோ ஒரு தேவைப்படுது. அந்த மாதிரி உறவுகள் என்னைக்குமே அதை தவிர்க்கவே முடியாது. இன்னைக்கு இல்லை, அது பாசமலர் காலத்து மட்டும் இல்லை, கடைக்குட்டி சிங்கம் காலம், தலைவன் தலைவி காலம் கிடையாது. இன்னும் 10 வருஷம் சென்றும் இந்த படங்கள் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே எமோஷனல் இடியட்ஸ் தான். எமோஷனலுக்கு நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். இப்போ நான் சமீபத்தில் வெளியில ஒரு ஃபாரின் போயிருந்தேன். அங்கே 2 டால்ஃபினை வச்சு ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க. அந்த டால்ஃபின் அதுக்கு உணவு அந்த டைம் வரைக்கும் போட்டு கொடுக்காம வச்சிருப்பாங்க போல. அந்த 2 மீனை தூக்கி போடுவாங்க, அந்த டப்புக்குன்னு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவாங்க, அது போய் டைவ் அடிக்கும், பலூனை கொண்டு மேலே போடும். ஒரு ஷோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு தடவை அது பண்ண அந்த 2 மீன் பீஸை தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மீன் பீஸுக்காக அது அவங்க சொல்றது பூரா கேட்குது. அது பயங்கர எமோஷனா இருந்தது. அது 2 பேரை அதோடைய மூக்கில் வச்சுக்கிட்டு அதை தலையில வச்சுக்கிட்டு சல்லுன்னு கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு பொல பொலன்னு கண்ணீர் கொட்டிருச்சு. ஏன்னா அவ்வளவு எமோஷனா இருந்தது. திரும்பி பார்க்கறேன், அங்கே ஒரு ஃபாரின் லேடி அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அதான் எமோஷன். அப்ப எமோஷன் நீங்க டைட்டானிக் ஜெயிச்சதா இருக்கட்டும், அவதார் ஜெயிச்சதா இருக்கட்டும், இப்ப இன்னைக்கு குடும்பஸ்தான் ஜெயிக்கிறதா இருக்கட்டும், டூரிஸ்ட் எமோஷன் எப்பவுமே நமக்கு முக்கியமானது. நம்ம எல்லாருமே வேர்ல்டு வைடு அது கனெக்ட் ஆகும். அது இந்த படத்துல நிறைய கனெக்ட் ஆயிருக்கு. அதான் ஷூட்டிங் பாக்குறவங்க எல்லாருமே இது எங்க ஸ்டோரி, இது எங்க ஸ்டோரி, இது எங்க அண்ணன் கதை மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம ஈஸியா அந்த குடும்பத்துக்குள்ள வந்துடும்ல, அதை கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான எல்லாமே இருக்குது. சார் இயக்குனர் சார், இங்க 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 கோடங்கி பேசுறேன். வணக்கம். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கேன் சார். சார் ஆக்சுவலா இப்போ தமிழ் சினிமாவுடைய சமீபத்திய ட்ரெண்ட் என்னன்னா, பேன் இண்டியா ஃபிலிம் இல்லைன்னா பயங்கரமா அடிதடி வெட்டு குத்து ரத்தம் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான படங்களா போயிட்டு இருக்கும்போது, நீங்க பெரும்பாலும் ஃபேமிலி அஃபெக்ஷனாவே நிறைய படங்களை கொண்டு போயிட்டு உறவு விஷயங்களை, உறவு சிக்கல்களை எப்படி நம்ம ஒருத்தருடைய அந்த அஃபெக்ஷன் எப்படி அப்படின்றத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரீங்க. இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி உறவு சிக்கல் படம் இல்லைன்னா ஒரு ஃபேமிலி அஃபெக்ஷன் படம் எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லைன்னு தான் சமீபத்திய படங்கள் நமக்கு உணர்த்துது. பெரிய பிரபலங்கள் இப்ப நம்ம சேதுபதி அவர்கள் மாதிரிலாம் பெரிய நடிகர்கள்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிறாருன்னா எல்லா படத்துக்கும் ஒத்துக்கிறாரு. அதாவது என்னன்னா நல்ல கண்டென்ட் இருந்தா ஒத்துக்கிறாரு. மற்ற பெரும்பாலான நடிகர்கள் பேன் இண்டியாவா இருக்கணும், அந்த லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் எல்லாரையும் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. இந்த கதையை இவ்வளவு ஒரு நல்ல ஒரு ரிலேஷனா கரெக்டா ஃபேமிலியா இருக்கிற அஃபெக்ஷன் கதையை எப்படி தயாரிப்பாளரை எப்படி நீங்க இம்ப்ரெஸ் பண்ணீங்க? இந்த கதையை எப்படி சார் ஒத்துக்கிட்டார் தயாரிப்பாளர் சார்? அவங்க ஏற்கனவே விசுவாசம் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்காகத்தான் இந்த கபடிக்கு நாங்க வந்தோம். இந்த கதை அப்படிங்கும்போது குமார் சார் ஒரு 3 ப்ரொடியூசர் சொன்னாரு. ஆனா இந்த கதையை உடனே அவங்க ஒத்துக்குவாங்க அப்படின்னு நாங்க இருந்ததுக்கு, ஏன்னா அவங்க பண்ணதுக்குள்ள அது இது எல்லாமே இருக்கு. இல்ல அன்னைக்கு ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டாங்கலாம் கிடையாது. இன்னொன்னு பாண்டியராஜ்னா பசங்க வச்சுதான் படம் பண்ணுவாருன்னு ஒண்ணு இருந்தது. அதை உடைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போய் பண்ணா இப்ப குடும்ப படங்கள் மட்டும்தான் பண்ணுவாருன்னு இருக்கு. இதையுமே உடைக்கணும் அப்படின்னா நான் சேது சார்ட்ட வேற ஒரு கதை ஒண்ணு சொல்லி வச்சிருக்கேன். அது சுத்தமா ஃபேமிலியா இருக்காது. ஆனா தயாரிப்பாளர்கள் உங்களுக்கு குடும்ப கதை நல்லா வரும் சார், நீங்க குடும்பம் பண்ணுங்கன்னு தான் கேட்கறாங்க. என்ன மீட் பண்ற ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸ் எல்லாமே அது குடும்ப கதைகள் தான் இது பண்றாங்க. அதனால ஹீரோக்கள் குடும்ப கதைகளை அவாய்ட் பண்றதோ ப்ரொடியூசர்ஸ் அவாய்ட் பண்றதோ கிடையாது. அது எல்லாருக்குமே இன்னைக்கு தலைவன் தலைவி பயங்கரமா ஓடிடுச்சு அப்படின்னா எல்லா ஹீரோலுமே இதே மாதிரி ஒண்ணு. இப்ப கடைக்குட்டி சிங்கம் ஓனதுக்கு அப்புறம் சிவகார்த்திகன் சார் கடைக்குட்டி சிங்கம் மாதிரி ஒரு படம் பண்ணுங்கிறது தான் நம்ம வீட்டு பிள்ளை. இப்ப தலைவன் தலைவி ஓடிடுச்சு அப்படின்னா அடுத்த ஹீரோக்கள் தலைவன் தலைவி மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னு தான் கேட்பாங்க. அதனால ஃபேமிலிக்கானது. ஏன்னா லவ் படம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2 டிக்கெட் தான் போகும். நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், 2 டிக்கெட் தான் போவோம். ஹாரர் எடுத்தோம்னா ஒரு 4 டிக்கெட் 3 டிக்கெட் போவோம். அது ஆடியன்ஸ் பிரிஞ்சு போவோம். ஆனா குடும்ப படம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன்,
10 டிக்கெட் 20 டிக்கெட் 40 டிக்கெட் 50 டிக்கெட்லாம் போகும். படம் பிடிச்சிருச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப்ல போட்டாங்கன்னா அது பிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்படித்தான் வந்து கடைக்குடிச்சிக்கிறதுலாம் டிக்கெட் கிடைக்கல, நம்ம ஓடிபிசியா டிக்கெட் கிடைக்கல. அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ஆடியன்ஸ் தான் நம்ம இந்த படத்துக்கான இது. அவங்களை டார்கெட் பண்றது எங்களுடைய இதுவும் கண்டிப்பா இது. அதாவது ஃபேமிலி படம் மட்டும் இல்லை. எதுக்கு ரெக்கர்ட் லவ் ஸ்டோரி போட்டிருக்கோம்னா இது லவ் பண்றவங்களுக்கு நிறைய கனெக்ட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து லவ் எபிசோடு வந்து நிறைய வச்சிருக்கோம். ஆஃப்டர் மேரேஜுக்கு முன்னால பிஃபோர் மேரேஜ் வந்து நிறைய சீன்ஸ் இருக்கு. அதனால எல்லாருக்குமான படம் அது கண்டிப்பா இருக்கு. பாண்டியராஜ் சார், நம்ம ஊரு கிளிக்கு கவலைப்படாத நீங்க டால்பினுக்கு கவலைப்பட்டிருக்கீங்க. நம்ம ஊரு கிளி ஒரு நெல்லுக்கு ஒரு இது பண்ணுது ஜோசியம் பாக்குறதுக்கு, அதுக்கு கவலைப்படாத நீங்க. அது கவலைப்படலாம் நான் சொல்ல, சமீபத்துல ஒரு ஷோ பார்த்துட்டேன்னு சொன்னேன். ரொம்ப மனசை பாதிச்சிருச்சுன்னு சொன்னீங்க. ஆமாமா, நீங்க அழுதுருவீங்க. செந்தில் சார், ப்ரொடியூசர் செந்தில் சார், 2 பேரும் டார்ச்சர் பண்ணாங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. இதுல விஜய் சேதுபதி டார்ச்சர் பெருசா பண்ணாரா இல்ல பாண்டியராஜ் நிறைய டார்ச்சர் பண்ணாரா? எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பாட்டு ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க, எந்த டார்ச்சரும் கிடையாது. அவரு பாண்டியராஜ் சார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவருக்கு வேலை நடக்கணும். அவர் காலைல போய் 7 மணிக்கு போனார்னா துருன்னு ஏதாவது அவர் பாட்டு ஏதோ எடுத்துட்டே இருப்பார். அதனால அவர் கண்டினியூஸ்லி ஒர்க்கிங், வேற எதுவுமே பண்ண மாட்டார். அதனால அவர் பொறுத்த வரைக்கும் எந்த டார்ச்சர். சேட்டலைட் ரேட்டிங் பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா நீங்க குடும்ப படம் கடைக்குட்டி சிங்கம் விஜய் டிவில இருக்குல்ல, அதுக்கு அதிகமான டிஆர்பி ரேட்டிங் பெற்ற படம். அதே மாதிரி விஸ்வாசமும் சமீப காலத்துல சன் டிவில அதிகமான டிஆர்பி ரேட்டிங் பெற்றிருக்கோம். அதனால குடும்ப படங்கள் வந்து நம்ம அவங்க ஃபேமிலி ஆடியன்ஸை நம்ம வந்து ஏதோ கம்மியா மதிப்பிடுற மாதிரி இருக்கு. நீங்க பேச வால்ட் டிஸ்னி எப்படி வளர்ந்தது, வால்ட் டிஸ்னியே வளர்ந்தது குடும்பத்துக்காக படத்துல வந்து வால்ட் டிஸ்னியே வளர்ந்தது. நீங்க அவங்க ஸ்டோரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாவே நிறைய நம்ம ஆதி காலத்து கதை முறைகளை வித்துற அவங்களே ஸ்டோரிஸ் பண்றாங்க, கதைக்களங்கள். அதனால உங்களுக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் இது அவங்க சொன்ன மாதிரி அமைதியான ஷூட்டிங். அதுவும் நீங்க அந்த பூண்டி கருப்பர் கோயிலாம் போனீங்கன்னா ரொம்ப அற்புதமான கோயில், அதான் யாரும் பார்த்துருக்கவே மாட்டாங்க. சார் ப்ரொடியூசர் செந்தில் சார், உங்களுக்கு தான் அந்த கேள்வி. இப்பெல்லாம் வந்து ப்ரொடியூசர் வர்றது அவர் பையனை நடிக்க வைக்கிறதுக்கு இல்லை அவர் நடிக்கிறதுக்கு அப்படிதான் வராங்க பெரும்பாலும். நீங்க ஆள் பாத்தீங்கன்னா ஜிம் பாடி ஒயிட்டா பயங்கரமா இருக்கீங்க. நீங்க ஒரு வில்லன் கேரக்டர் அப்புறம் அப்படியே நல்ல ஹீரோ இல்ல அப்படி பண்ண ஐடியா இருக்கா? ஏன்னா இன்னைக்கெல்லாம் இல்ல ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் நான். ஏன்னா அப்பா தாத்தா வழியில அதெல்லாம் வேணான்னு இருக்கீங்களா இது? ஏன்னா எங்களை மாதிரி யூடியூபர்ஸுக்கு இன்னைக்கு ஒரு முகம் ஏதாவது ஸ்க்ரீன்ல காட்டினோம்னா நல்லா என்ன ரிவ்யூ நல்லா போட்டாலும் கெட்டதா போட்டாலும் 300 பேர் 500 பேர் தாண்ட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கே சினிமா மாஸ் தேவைப்படுது. இன்னைக்கு வெளியில வந்து நடிகரா இருந்தா தெரியற அளவுக்கு மற்றவங்க தெரிய மாட்டேங்கிறாங்க. அந்த ஐடியா நடிப்பதும் திறமை. நான் வந்து விளையாட்டு வீரராக இருந்தேன். நான் தமிழ் ஒலிம்பிக் அசோசியேஷன் பொருளாதாரம் இருக்கிறேன், கூடைப்பந்து சங்க தலைவராக இருக்கிறேன், ரக்பி தலைவராக இருக்கிறேன் இந்தியாவுக்கு. ஆனால் நம்ம வந்து விளையாட்டு பொது சேவைகள், நம்மளுக்கு பொருளாதாரம் படிச்சிருக்கோம், உலக வர்த்தகம் படிச்சிருக்கோம் அமெரிக்காவில். நம்மளுக்கு என்னைக்குமே கதைகள் சொல்லும். நம்ம வளர்ந்ததே சினிமா செட்டில் தான். காக்கி சட்டையிலேருந்து எல்லாம் குழந்தையா வந்து வளர்ந்து பார்த்துருக்கனால எங்க அப்பா வளர்ந்ததும் சினிமா செக்டர்ல தான், கல்யாண பரிசுலேருந்து எல்லாமே. அதனால எங்களுக்கு என்னைக்குமே நல்ல கதைகள் சொல்லணும். சினிமா துறை வந்து எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை வந்து இன்னைக்கு ஒரு முதன்மை மாநிலம் சினிமா துறையில இருக்கு தமிழ்நாடு ஒண்டிதான். அன்னைக்கு வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் பண்ணது யாரும் பண்ணதே கிடையாது. அன்னைக்கு வந்து அமெரிக்கா யூஎஸ்சி பல்கலைக்கழகத்துல இருந்து எல்லாரும் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ்ல வந்து பயிற்சி எடுத்தாங்க. இவரு டங்கன் வந்து இங்கிருந்து வந்தார், வெளியிலிருந்து தானே வந்தாரு. அதெல்லாம் மறந்துடும். இப்போ வந்து ஹைதராபாத் தூக்கி பிடிக்கிறீங்க. நீங்க தான் வந்து தமிழ் கலாச்சாரம் அவ்வளவு பெரிய சிந்தனையாளர்கள் நம்ம தமிழ் சினிமால இருந்திருக்கிறாங்க. அதை நம்ம தான் விட்டோம். அதனால நீங்க தான் வந்து தூக்கி பிடிச்சி சொல்லுவாங்க. எல்லாமே ஹைதராபாத் நீங்க. இன்னைக்கு சந்திரலேகா வந்து 48 பண்ணி எவ்வளவு படங்கள் 8 லாங்குவேஜ்ல பண்ணாங்க, 8 மொழியில பண்ணாங்க. அன்னைக்கு ஹாலிவுட் பட்ஜெட்டுக்கு சமமான பட்ஜெட் சந்திரலேகா. அது நம்ம தானே விட்டோம். பேன் இண்டியாங்கிறது நம்ம பண்ணிருக்கோம். ஒன்றும் இல்லை. இப்போ எங்க வீனஸ் பிக்சர்ஸ் அவருக்கு வந்து அவர்களே அவர் வந்து பாலுபலிக்கு ஒன்று ராஜ்குமார் படத்தை வச்சு இங்க வந்து ஊருக்குள்ள பண்ணியிருக்காரு. அதே வந்து தெலுங்குல வந்து மஞ்சியோடும் ஏனார் வச்சு பண்ணியிருக்காரு. அம்ஷத் வந்து ராஜேஷ் கண்ணா வச்சு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அமர் தீபம்ங்கிற படத்தை இந்தியில அப்போ தேவானந்த் வச்சு எடுத்துருக்காங்க சிவாஜி பிலிம்ஸ் கூட சேர்ந்து. நிறைய விஷயம் நம்ம பண்ணிடுறோம். நம்ம தான் வந்து பழைய கதையை நம்ம தூக்கி பிடிக்கணும். ஹைதராபாத்காரங்க தூக்கி பிடிக்கிறோம், நம்ம பண்றது கிடையாது. அதான் விஷயம். சார் சரி சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ப்ரொடியூசர் செந்தில் சார் பேசுறப்போ, அவர் தான் பேசுனார்னு நினைக்கிறேன், பேசுறப்போ உங்களை வந்து டென்சில் வாஷிங்டன் ஏதோ சொன்னார், சைனாவில் ஹாங்காங்கில். இப்போ இந்த மாதிரி படம் பண்ணுறப்போ அதையும் மனசில் வச்சு பண்ணுவீங்களா? ஏன்னா இப்போ இது ஃபேமிலி சப்ஜெக்ட். மகாராஜா அங்கே வந்து பெரிய லெவல் போயிருக்கு. அடுத்து அந்த ரசிகர்களுக்கு திணி போடணும் இல்லையா? இந்த படங்கள்லாம் அங்கே செல்லுபடி ஆகுமா?
சார் மகாராஜா அங்க செல்லுபடியாகும்னு தெரியாது சார் எனக்கு. ஓகே, என் கிளைகள் எங்க பறந்தாலும் வேறு என் மண்ணில் இருக்குதான் சார் எனக்கு பிடிக்கும் எனக்கு. அதனால இது என் இடம், இது என் ஊர், என் மொழி, என் மக்கள். ஓகே, எப்போ படம் பண்ணாலும் என்னோட கணக்கு இங்கே தான் இருக்கும். என் ஊர்ல என் மக்களுக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம். மற்றபடி நான் ஹிந்தியில படம் பண்றேன் அப்படின்னா அந்த மொழி பேசுறவங்களுக்கு பிடிக்கும், அவ்வளவுதானே ஒழிய. ஏன்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கை பழக்கம், நமக்கு இந்த வாழ்க்கை பழக்கம். ஸோ ஆனால் நான் என் ஊர்ல படம் பண்ணும்போது அது என் மக்களோட தொடர்புல இருக்கணும், அது கனெக்ஷன் பண்ணணும். இது இங்கே ஒரு படம் பண்ணி அது எல்லாருக்கும் போற மாதிரி அப்படின்னு யோசிக்கும். சில கதைகள் அப்படி அமையும். அந்த கதைகள் தான் சில இப்போ நீங்க பேன் இண்டியா ஃபிலிம் இங்கே பண்றாங்க, கேட்டாங்க ஒரு கேட்டாரு. சில கதைகள் எங்க வேணா அது வாட்டுக்கு பிரயாணம் பண்ண முடியும். சில கதைகள் ஒரு மண் சார்ந்தது. இன்னமும் அங்கே போனால் நான் ஒரு நாள் விக்ரம் டப்பிங் போது ஒருத்தர், அவர் பீகார்காரர்னு நினைக்கிறேன், அவர் அங்கே வேலை பார்க்குறவர். அவரு கருப்பன் படத்தை ஃபோன்ல தீவிரம் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அதோட அப்போ ஏன்னா ஏன் அப்போ என் படத்தை பார்த்துனாரு, என்னை பார்த்தோன்னே சொன்னாப்புல உங்கள் படத்தை பார்த்துருக்கேன்னு சொன்னார். ஏன்னா நம்ம எந்த படத்தையும் அதோட ரூட்டடாக அதோட மனசார்னு சொல்லும்போது அது எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகும். அதுக்கு இப்போ நம்ம காந்தாரை பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததில்ல. அது அங்கே இருக்கிற எனக்கு அது மாதிரி அந்த நாட்டார் தெய்வத்தை பற்றி தெரியாது, ஆனால் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அது அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி எந்த ஊர் கதையாக இருந்தாலும் சரி, அது அந்த ஊரோட முழுக்க உயிரோடு இருக்குது, அந்த மண் சார்ந்து இருக்குன்னா அது உலகத்தில் எங்கே வேணால் போய் சேரும். ஏன்னா குமாரா சார் ஒன்று சொல்லுவார், லோக்கல் தான் ஃபாரின், அந்தந்த ஊரோட லோக்கல் தான் ஃபாரின் இல்லையா? அவ்வளோதான். விஜய் சேவி சார், இது உணர்வு சம்பந்தப்பட்ட படம் இல்லை, உணவு சம்பந்தப்பட்டதுனால கேட்குறோம். இந்த யூடியூப் ரிவ்யூலாம் வந்த பிறகு இல்லை சார், இது உணர்வு சம்பந்தப்பட்ட படம். உணவும் இருக்கனால கேட்குறோம். இந்த யூடியூப் ரிவ்யூலாம் வந்த பிறகு குழந்தைகள் வீட்டில் சாப்பாடு அது என்னென்னமோ சாப்பிடுறாங்க, வயிறு பிரச்சனை, ஒபிசிட்டி. சென்னையில் நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரியாணி கடைகள் அவ்வளவு வந்துட்டு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரெண்டாவது உங்க உணவு முறை என்ன கொஞ்சம் சொன்னீங்கன்னா. இல்லை சார், ஒன்று இது இப்போ முன்னாடி பதில் சொல்லிட்டேன். அவங்க குடும்பத்து மேலே அவங்க எடுத்து அக்கறை சார். வெளியேருந்து யாரோ வந்தாலும் அவங்கள கெடுக்கிறது, ஸ்பாயில் பண்ண முடியாது. அது நம்ம எடுக்கிறது தானே சார் முடியும். சாய்ஸ் உங்களோட தான். இன்னைக்கு போய் சாப்பிடலாமா வேணாமா, என் குழந்தைக்கு இது வாங்கி கொடுக்கலாமா வேணாமா, இல்லை நான் சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கிறது நான் தானே தேர்ந்தெடுக்கிறேன். வேற இவ்வளோ கடைகள் வந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம தானே முடிவு எடுக்கிறோம். அதை நாங்கள் படம் எடுக்கிறோம், படம் எடுத்து உங்களை பார்க்க சொல்லி இன்வைட் தான் பண்ணுறோம். படம் பார்க்கறது உங்களோட சாய்ஸ் தானே. அது மாதிரி தான் இது, யாரையும் கெடுக்கல முடியாது. விஜய் லாஸ்ட்னே கடைசியா முடிச்சுக்கலாமா சார்? ஆமா லாஸ்ட்னே என்ன இப்போ ஓகே, உங்களோட முடிச்சுக்கலாமா? ஓகே சார். ஏன்னா இப்போ எப்பவுமே நல்ல விஷயம் பண்ணா கூட இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ட்ரால் பண்றாங்க, சரிங்களா? ட்ரால் பண்ணி அதை அவங்க தப்பான விஷயத்த கொண்டு போறாங்க. அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண வேண்டியதா என்ன சொல்லுங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். முதல்ல யாருக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. அவங்க இப்போ பண்ண வேலையை மட்டும் ட்ரால் பண்ணல, முன்னாடி பழைய படங்கள் பழைய விஷயங்களை எடுத்து கூட ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி இது இப்போ இருக்கிற ஒரு நையாண்டின்னு வச்சுக்கோங்க. நம்மளும் இதெல்லாம் சின்ன வயசுல வேற ஃபார்ம்ல அதை கிண்டல் பண்ணியிருப்போம், கார்ட்டூனாக இருந்திருக்கும், எல்லாம் பேசியிருப்போம், கிண்டல் பண்ணிப்போம். அதெல்லாம் நடக்கிறது தான். அது அங்கங்க இருக்கிறதா ஒரு வாழ்க்கை. அது அந்த காலகட்டத்துக்கு அது வேற ஒரு பரிணாமத்துக்கு போதே ஒழிய அது இல்லாத ஒன்று எல்லாம் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் இருக்கிறது ஒன்று தான். நம்ம ஒன்று பண்ணணும், நீங்க இது இப்படிதான் பார்க்கணும்னு சொல்ல முடியாது. பொது வெளியில நம்ம வெளியிடுறோம், அது அவங்க வேற ஒரு கோணத்துல பாக்குறாங்க, அதையும் சில பேர் ரசிக்கிறாங்க, சில பேர் விமர்சனங்கள் பேர்லயும் சில பேசுவாங்க. அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுக்கு எல்லாரும் பதில் சொல்ல முடியாது. நீங்க இப்படிதான் என் படத்தை பார்க்கணும்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு நான் படம் எடுத்து கொடுத்துட்டோம், இல்ல ஒரு வேலை செஞ்சு முடிச்சிட்டோம், இல்ல சமையல் செஞ்சு கொடுத்துட்டோம். மற்றபடி அதை டேஸ்ட் பண்றாங்களோ பாக்குறாங்களோ அது அவங்களுடைய கருத்து. அதை இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது என்னோட வேலை. மேபி அவங்க சொன்னாங்கன்னா எங்க படத்துல அது இருக்கு போல இருக்கு அப்படின்னா நம்ம சரி பண்ணிக்க தான் முயற்சி பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், ஊர் வாயை மூட முடியாது, உளவாயை தான் மூடலாம். அதனால ஸோ நம்ம கிட்ட இருந்து வர விமர்சனங்களுக்கு ஓகே, நம்மள என்ன சரி பண்ணிக்கலாம், பெட்டரா தான் நாங்கள் யோசிக்கிறோம். லாஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் முடிச்சு எனக்கு எவ்வளோ கனெக்ட் ஆகுங்கிறது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது ஒரு எப்படி சொல்றது, நாங்கள் இந்த படத்தில் 3 செட்டு 3 இடம் முக்கியமாக மேஜராக ஒரு 3 இடம் இருக்குது. நிறைய இடத்துல ஷூட் பண்ணிருக்கோம், மேஜராக 3 இடம் இருக்குது. நித்யாவோட வீடு, என் வீடு, ஹோட்டலு, அப்புறம் கோயில், மற்றது நிறைய இடத்துல இருக்குது. பட் இங்கே நாங்கள் ஷூட் பண்ணும்போது நாங்கள் எல்லாரும், நான், நித்யா, தீபாக்கா, அப்படி எல்லாரும் ஷூட் முடிச்சதுக்கப்புறம் அந்த செட்டு இருக்கு இல்லையா, அந்த செட்டு அந்த வீடை விட்டு பிரிய முடியல. ஆக்சுவலாக டைரக்டர் சொல்லிட்டு இருந்தாரு, அந்த ஹோட்டல் பேரரசி ஹோட்டல் பிரிக்கும் போது ராகவர்த்தியா
ராகவர்த்தி ஹோட்டலில் பிரிக்கும் போது பிரிக்கிற வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க, அதையே பார்க்க முடியல. ஸோ அவ்வளோ தூரம் எமோஷன் ஆயிடுச்சு. இந்த 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 படத்துக்கான கதாபாத்திரம் போட்ட செட்டும் சரி, எங்கள் படம் எடுத்த நாங்கள் பேசிக்கிட்ட வசனங்களாக இருக்கும் சரி, அது ஏதோ அது ஒரு லைஃப், அது ஒரு லைஃப். அது இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு. பட் எங்கள் ஞாபகங்களில் மட்டும் அது இருக்குது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு அழகான அனுபவமாக இருக்கும். அதான் முன்னாடி சொன்ன ஒரு நம்ம நீண்ட தூர பிரயாணத்தில் இப்போ நான் இவ்வளோ 50-60 படம் பண்ணியிருக்கேன்னா அதில் எனக்கு முக்கியமான சில இடங்கள் ஞாபகங்களாக நம்ம சில இடங்கள் இருக்கும். அடிக்கடி நம்ம போய் சில விசிட் பண்ணுவோம்ல, ஸ்கூல் டேஸில் சில மெமரிஸ்லாம் ரீவிசிட் பண்ணுவோம். என் பள்ளிக்கூடம் சைடு போகும்போதெல்லாம் ரீவிசிட் பண்ணுவோம். இப்போ நான் தூண்டிகருப்பு கோயில் போனாலோ, அழகு கோயில் பக்கத்தில் போனாலோ, இல்லை அந்த ஆனமலை பக்கத்தில் போனாலோ, இந்த மனசு உடனே போயிட்டு இந்த இடத்துக்கு ஒரு ரவுண்ட் எடுத்து அந்த பிரயாணத்துக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன். அது ஷூட் முடிச்சுட்டு நான் வேறு எதுக்கு மதுரைக்கு போனேன். கரெக்ட், நான் வெப் சீரிஸ் ஷூட்டுக்கு போனேன். அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணேன், சார் நான் மதுரைக்கு வந்துட்டேன், ஹோட்டல் தங்கியிருக்கேன், அதே ஹோட்டல் தங்கியிருக்கேன் சார், நான் நாளைக்கு காலையில் நம்ம ஷூட்டுக்கு போவேங்கிற ஆர்வத்திலேயே மனசு இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த கதையும் வேலை பார்த்த அனுபவங்களும் அப்படின்றது ரொம்ப நன்றி உங்க எல்லாரும். சொல்லுங்க கடைசி கேளுங்க சார், கேளுங்க சார், கேளுங்க சார். இல்ல விருப்பமே இல்லாம அப்படி இல்ல, நம்ம நினைக்கிறது ஒண்ணா இருக்கும். அவங்க சம்பளம் ரீதியா ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், அவங்க கால் ஷீட் பிரச்சனையா இருக்கலாம், அந்த மாதிரி அமையாம இருந்தது. மற்றபடி விருப்பம் இல்லாமலாம் ஒர்க் பண்றது கிடையாது. எல்லா கேரக்டரும் ஹீரோயின் மட்டும் கிடையாது. இப்ப இந்த படத்துல வந்து அரசாங்கம் கேரக்டர் வந்து செம்பன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க பேசினது வந்து மிஸ்கின் சார். அவர் ட்ரெயின் படத்துக்கு ரிலீஸுக்காக அவர் ஃபைனல் இருக்கனால அவரால் அந்த படத்துல பண்ண முடியல. அவர் இல்லையே அப்படிங்கிறது வந்து அவர் பண்ணியிருந்தா வேற ஒரு இதுவா இருக்கும். ஆனா இதுல வந்து செம்பன் இன்னும் அவர் ஒரு இதுல அழகா பண்ணிருக்காரு. அதனால வந்து ஐயோ மிஸ்கின் சார் இருந்திருந்தா இன்னும் அப்படி இல்லை, இவர் ஒரு வித்யாவுடைய அப்பாவா வேற மாதிரி அழகா பண்ணிட்டாரு. அதனால எல்லா கேரக்டருமே ஹீரோயின் மட்டும் கிடையாது, எல்லா கேரக்டர்லுமே நினைச்சது அமையாது. இதுல அவனுக்கு எல்லாமே நினைச்சது. இந்த படத்துலயும் மிஸ்கின் சார் அமையாது ஒரு இதுதானே. அதனால அப்படிலாம் இல்லை, எல்லாரும் விருப்பப்பட்டு தான் இது பண்ணேன். பிடிக்காத ஹீரோயின் அப்படின்னு எதுவும் எழுதிட வேண்டாம். அதே மாதிரி தயாரிப்பாளர்களே எதுவும் எழுதிட வேண்டாம். அது வந்து அமைகிறது தான், காட்சி பிரச்சனை இருக்கலாம். அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு எல்லா பிரஸுக்கும் ஒரே ஒரு, இவர் பேர் ரோஹன். இவர் வந்து இந்த படத்துல தம்பி கண்ணா அப்படிங்கிற கேரக்டர்ல விஜய் சேதுபதி சாருடைய தம்பியா அந்த படத்துல நடிச்சிருக்காரு. நல்ல ஒரு திறமையான பையன், நல்ல ஒரு இடத்துக்கு வரக்கூடிய எல்லா திறமைகளும் எல்லாமே இருக்குது. இந்த படத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு அவர் கேரக்டரா கொஞ்சம் இருந்த கேரக்டரை விட அவருடைய நடிப்பை பார்த்துட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு எப்படி சப்போர்ட் கொடுப்பீங்களோ அதே மாதிரி ரோகனுக்கும் சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பா இவன் வந்து ஒரு நாள் இதே ஸ்டேஜ்ல ஹீரோவா உங்க முன்னால நிற்பான். நீங்க இப்பவே அவனுக்கு அங்கீகாரம் நீங்க கொடுங்க. நன்றி. இப்போ தேங்க்யூ. உங்க வந்து எல்லாருக்கும் நன்றி. கான்ட்ரவர்சி எதுவும் கொடுத்துறாதீங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் வருது படம். சேது சாருக்கும் எனக்கும் சண்டை மட்டுமே எழுத வேண்டாம். அது ஒரு சின்ன சாப்டர், பெரிய சாப்டர் நிறைய இருக்குது. அதனால படம் ப்ரெஸ்ஸோக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.